கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இயேசு செய்த அருள் அடையாளங்கள் 12இல் யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற முதலாவது அருள் அடையாளம் கானாவூர் திருமணத்தில் அவர் தண்ணீரை ரசமாக்கியது என்று சொல்லி நாம் அனைவரும் விசுவசிக்கின்றோம். நான் அங்கு சென்று பார்ப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய தொட்டிகளில் ஒரு தொட்டி இன்னும் அது பழைய தொட்டி தான் என்று சொல்லுகின்றார்கள். அங்கிருந்து ரசம் வாங்கி கொண்டு வந்து அந்த ரசத்தை ஆட்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ரொம்ப விருப்பத்தோடு எல்லோரும் குடித்தார்கள். அவ்வளவு அவர்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை அல்லது அதில் ஒரு புதினம். இந்த அருள் அடையாளம் ஒரு திருமண வீட்டில் நடைபெறுகிறது. திருமணங்கள் யூத கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 7 நாட்கள் கொண்டாடுவதாக எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள். 7 நாட்கள் ஒரு திருமணத்தை கொண்டாடுவதா? அந்த நாட்களில் திருமணங்கள் கிராமப்புறங்களில் வீடுகளில் தான் கொண்டாட்டங்களாக நடைபெறும். ஆலயத்தில் திருமணத்தை முடித்த பின்பு வீடுகளில் 2 நாட்கள் 3 நாட்கள் கட்டாயம் நடைபெறும். இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து சமையல்களில் ஈடுபட்டு அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை அந்த திருமண வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து அந்த கல்யாணத்தை சந்தோஷமாக செய்து முடிப்பார்கள். இது மணமகன் வீட்டிலும் சரி மணமகள் வீட்டிலும் இது 2ம் ஒன்றாகவே இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம். இப்படி இந்த கொண்டாட்டங்கள் ஆரம்ப கட்டத்திலே நம்முடைய கலாச்சாரத்தில் என்னுடைய அக்காமார் 2 பேர் 3 மூத்தவர்கள், அந்த 2 பேருடைய அந்த திருமணத்தை நினைத்து பார்க்கிறேன். அந்த நேரம் எனக்கு ஒரு 12-10 வயசு தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்போ இப்படி திருமணங்கள் நடைபெறாதா, இந்த கொண்டாட்டங்கள் வராதா என்று ஒரு ஆசை அந்த நேரத்தில் இருந்தது. காரணம், நன்றாக சாப்பிடலாம். 3 நாட்கள் சாப்பிடுவது, நல்ல நல்ல விருந்து கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் இந்த விருந்து அழைக்கப்படுகின்றவர்களுக்கு தான் முதன்மை இடத்தை பெறும். அழைக்கப்பட்டவர்கள் நன்றாக கவனிக்கப்பட வேண்டும். விருந்து உபசாரம் செய்வது தமிழருடைய பண்பாடு. செவ்விருந்து ஓம்பி வரும் விருந்து காத்திருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொல்லி பல சொற்றொடர்களும் என் முன்னோர்கள் கூறி வைத்த வாக்குகளும் உண்டு. ஆக இந்த கானாவூர் கல்யாணத்தில் 7 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கொண்டாட்டம் எத்தனாவது நாள் நடைபெற்றது என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அன்னை மரியா இயேசுனுடைய தாய் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இது 7வது நாளாக இருந்திருக்கலாம், 6வது நாளாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் வைன் தீர்ந்து போனது, திராட்சை ரசம் ஏன் தீர்ந்து போனது என்று சொல்லி நமக்கு தெரியாது. சிலர் சொல்லுகிறார்கள், முன்பு வருபவர்கள், 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாளிலே வருபவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட பெரிய பணக்காரர்கள், விருந்து உபசாரி, விருந்து கொடுக்கப்பட வேண்டியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முதலிலே வருவார்களாம். அவர்கள் வந்து நன்றாக குடித்து விட்டு செல்வார்கள். இந்த சீடர்கள் இயேசுவுடன் சென்றதாலும் இந்த திராட்சை ரசம் தீர்ந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களும் நன்றாக குடித்திருப்பார்கள். ஆக நன்றாக கவனியுங்கள். இந்த பரபரப்பான இந்த வேளையிலே எல்லோரும் திராட்சை ரசம் குடிக்க வேண்டும், இன்புற வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும், மகிழ்ச்சியை பகிர வேண்டும் என்றுதான் இருப்பார்கள் ஒரு கல்யாண வீட்டில். நம்முடைய கல்யாண வீடு எப்படி இருக்கும்? இங்கே கொழும்புல நாம் பார்த்த கல்யாணம் வேற. அது ஒரே நாள், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு கோப்பை சோறு 13,000. அதில் மிச்சமாக கிடக்கிற கோப்பை சோறுகளை எண்ணினாலே ஒரு 100 கோப்பைக்கு மேலே வரும். அவ்வளவு வேஸ்ட், அவ்வளவு ஆடம்பரம்.
இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் இருக்கிறாங்களே, அம்மம்மம்மா, இப்படி ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் நான் கொழும்புல பார்த்ததே கிடையாது. அப்படி செலவழிக்கணும். கார்டு அடிப்பார்கள். அந்த கார்டு அடுத்த நாள் குப்பையில தான் போடணும். அவங்க வேணா வச்சிருப்பாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. இந்த கேக்கு, இந்த ஸ்வேனியர் கேக்கு, அடேங்கப்பா, ஒரு கேக்கு 1500 ரூபா. அப்படி அதுக்குள்ள ஒரு பெட்டி. ஆண்டவனே மாதாவே, இவ்வளவு ஆடம்பரம். அந்த ஹோட்டல் என்ன, இந்த லைட்டுகளை பார்த்தாலே இதெல்லாம் போய் பார்க்கிறது இந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான். ஆமா, போய் சொல்லாங்க ஃபாதர், நீங்க சாப்பிடத்தானே போனீங்க. ஆமா, அதுவும் இருக்கு. அவ்வளவு ஆடம்பரம் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கொழும்பு மாநகரத்தில் இந்த கல்யாணங்கள் நடைபெறும். ஆக இது போன்றதல்ல அங்கே. அப்படி இல்லை. அங்க அழைக்கப்பட்ட எல்லா பணக்காரர்கள் முதலாவது அவர்கள் குடித்து விட்டு போன பிறகு ரசம் தீர்ந்து விட்டது. இப்ப யாரு வரப்போறான்னு சொன்னா, அடிமட்டத்தில் இருப்பவர்கள், கடைசியில் வருபவர்கள், ஏழைகள். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குதானே சமூக கட்டமைப்புகள். ஜாதியின் அடிப்படை, செல்வத்தின் அடிப்படை, பதவியின் அடிப்படை, வம்சத்தின் அடிப்படை, இனத்தின் அடிப்படை, இவற்றில் கட்டமைப்புகள் இருக்கும். நீ மேல் சாதி, நான் கீழ் சாதி. நீ பணக்காரன், நான் ஏழை. நீ வெள்ள, நான் கருப்பு. என்ன கருப்பண்டா? நீ நன்றாக படிப்பவர்கள், இவர்கள் நன்றாக படிக்காதவர்கள். இவர்கள் முன் வரிசையில் இருப்பவர்கள், நாங்கள்லாம் பின் வரிசையில் இருப்பவர்கள். இன்றைக்கு எல்லாம் ப்ரீஃபெக்ட்ஸுக்கு இது கொடுக்க போறாங்க, மற்றவங்க எல்லாம் வழி நடத்த போறாங்க, மற்றவங்க எல்லாம் அதுக்கு கீழே. வேறுபாடு, கட்டமைப்புகள். இது சாதாரணமாக மனிதனுடைய சமூகவியல் கோட்பாடிலே பின்னி பணைந்த ஒரு கூறு. யாராலும் பிரிக்க முடியாது. தொன்று தொட்டு அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் வெவ்வேறு விதமான முறையிலே இது அமைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அமைக்கலாம், எல்லோரும் யார் என்ற கேள்வி கிறிஸ்தவனுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு ஞானஸ்ஞானம் பெற்ற கிறிஸ்தவனுக்கும் என்ன கூறுகள் இருந்தாலும், என்ன கட்டமைப்புகள் இருந்தாலும், நாம் அனைவரும் யார் என்ற கேள்விதான் முதலிலே வர வேண்டும். முதலில் நாம் அனைவரும் மனிதர்கள். 2 பேரும் நமக்காக மரித்த ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசத்தின் குடும்பங்கள். ஆக நமக்குள் இவ்வாறான பெரியவர், சிறியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற வேறுபாடுகள் இருக்க வேண்டாம். நம்மை யார் பிரிக்க முடியும்? இந்த கூறுகள் பிரிக்க முடியுமா? சமூக கட்டமைப்புகள் பிரிக்க முடியுமா? இல்லை. கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை யாருமே பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே விசுவாசம். ஆம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கு இருக்கின்ற பொழுது, நன்றாக பணக்காரர்கள் குடித்து விட்டு சென்ற பிறகு ஏழைகள் தான் அங்கே வருவார்கள். அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட 95 விழுக்காட்டினர் அடிமட்டத்தில் இருந்தவர்கள். விபச்சாரிகளாக இருக்கலாம், இந்த இடையர்களாக இருக்கலாம், வரி தண்டுபவர்களாக இருக்கலாம், இவ்வாறாக தோல் பதனிடுபவர்களாக இருக்கலாம். இப்படி அடிமட்டத்தில் இருந்தவர்களுள் அழைக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். அவர்கள் வருகிற பொழுது இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் உங்க கல்யாண வீட்டில் நன்றாக உண்டு குடித்து ஆட்டம் பாட்டம் டிஜே ஏகே போக்கே எல்லாம் போட்டு ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும், ஏழை குடும்பம் வருது, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? நீங்க பிந்தி வந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி ஓடி போயிட்டு மற்ற பணக்காரனுக்காக, விருந்தினருக்காக சேர்த்து வச்ச சாப்பாட்டை எடுத்து வந்து கொடுப்பீங்களா? அல்லது அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு விருந்து நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? ஐயோ நீங்கள் பிந்தி வந்துட்டீங்க, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, கூப்பிட்ட நேரத்துக்கு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிங்களா? அங்கே இதெல்லாம் நடக்கும்போது, இது எல்லாம் நடக்கும் பொழுது நாம என்ன செய்வோம் என்றால், சாப்பிடுவோம், ஆடுவோம், பாடுவோம். ஐயோ இந்த சாரி சூப்பரா இருக்கு, எங்க வாங்குனீங்க? இந்த அட்டியல் நல்லா இருக்குது, இந்த நெக்லஸ் நல்லா இருக்குது, அப்படி இப்படி என்று தான் பேசுவோம். இதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா
ஒரே ஒரு பெண் மட்டுமே, ஒரே ஒரு பெண் மட்டுமே அழைக்கப்பட்டவர்களுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மௌனமாக இறைவார்த்தையை சிந்திக்கிற ஒரு தாய், இறைவார்த்தையை கேட்கிற ஒரு தாய், அதன்படி ஒழுகுகின்ற ஒரு தாய், அது வேறு யாருமல்ல, அன்னை மரியா. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்து இந்த ஏழைகளுக்கு வந்து சேர வேண்டிய திராட்சரசம் வரவில்லையே என்று சொல்லி தனக்குள்ளே அதை இருத்தி கொண்டு சிந்தித்துக் கொண்டு நன்றாக அவதானித்துக் கொண்டிருந்த பெண். அவதானித்தல், ஆப்சர்வேஷன்ஸ். ஐ எம் எ குட் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ எம் எ குட் அப்சர்வர். என்னத்தை அப்சர்வ் பண்றீங்க? என்னத்தை அப்சர்வ் பண்றோம்? நம்ம கல்யாண வீட்டுக்கு போய் என்ன அப்சர்வ் பண்றீங்க? அவங்களுக்காக ப்ரே பண்ணுன்னு சொன்னா ப்ரே பண்றோமா? அந்த நட்டியலை பார்க்கறது, தாலியை பார்க்கறது, குட்டியை பார்க்கறது, தோடை பார்க்கறது, சாரியை பார்க்கறது, மாப்பிள்ளைய கலரை பார்க்கறது, பொண்ணுட கலரை பார்க்கறது, இதுதானே வேலை. ஆமா, this is my experience. I am telling you. Out of my experience I am sharing with you. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தினூடாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை பேர் அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்காக மன்றாட வேண்டும், எத்தனை பேர் வந்தவர்கள் கவனிக்கப்படவில்லை, எத்தனை பேர் வந்தவர்களுக்கு அங்கே இடம் இல்லையே, என்னுடைய இடத்தை எழும்பி கொடுப்போம் என்று நினைத்திருக்கிறோம். அன்னை மரியா மட்டும்தான் ஒரு மனிதருக்கு இப்படி நடக்கிறதே, ஒரு குழுவுக்கு, இந்த சமூகத்தின் மேல் விழுக்காட்டினர் அல்ல, கீழ் விழுக்காட்டினர் என்று சொல்லக்கூடிய அந்த கவனிக்கப்படாத மக்கள், துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள், கவனத்தில் எடுக்கப்படாதவர்கள், நீதி இழைக்கப்பட்டவர்கள், உரிமைகள் கொடுக்கப்படாத மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்காகவே இயேசு பிறந்தார். அவர்களுக்கு தான் முதலாவது நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இதோ மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடையர்களுக்கு தான் முதலாவது செய்தி அறிவிக்கப்பட்டது. காரணம், அவர்களுடைய உள்ளம் அவ்வளவு நல்ல உள்ளம், தூய்மையான உள்ளம், கள்ளமில்லாத உள்ளம், களவெடுக்காத உள்ளம், ஏமாற்றாத உள்ளம், சூழ்ச்சி செய்யாத உள்ளம், நரிப்புத்தி இல்லாத உள்ளம். ஏழைகள் தான். அவர்களுக்கு இந்த வைன், இந்த திராட்சரசம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிய தாய் தன் மகனிடம், அம்மா என் நேரம் வரவில்லையே, உனக்கு தெரியாதா, நீ என்ன லூசா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு சொன்னாங்க. அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். செய்ய முடியுமா நீங்களும் நானும்? இயேசு சொல்லுவதை எல்லாம் நீங்களும் நானும் செய்வோம் என்றால் நீ ஒரு இயேசு, நான் ஒரு இயேசு. ஆம், அவர் சொன்னது எல்லாமே இங்கே திருவிவிலியத்தில் இருக்கிறதே, இந்த 4 நற்செய்தியிலும் இருக்கிறதே. இயேசு என்ற ஒரு கதாபாத்திரம் இந்த 4 நற்செய்தியிலும் இல்லை என்றால் இந்த நற்செய்தி அல்ல, அது ஒரு கதை புஸ்தகம். அவர் இருப்பதனால் தான் அது வாழ்வு, அவர் இருப்பதனால் தான் அது நல்ல செய்தி. அந்த செய்தியிலே வரக்கூடியவர் எங்களுக்கு சொல்லுகின்ற அத்தனை படிப்பினைகளையும், அவர் செய்து காட்டியவற்றையும் அன்னை மரியாள் சீடர்களிடம் பணித்தது போல என்னிடமும் உங்களிடமும் பணிக்கின்றார் என்றால் எங்களுக்கு அது புரிய வேண்டும். ஆம் அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, எல்லோரும் மகிழ்ச்சி இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மட்டுமே புறந்தள்ளப்பட்ட ஒரு இனத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக, ஒரு குழுவுக்காக தன் குரலை தன் மகனிடம் கொடுத்து நீ ரசமாக்க என்று சொன்ன பொழுது இயேசு அந்த புதுமையை, அவருடைய நேரம் வரவில்லை என்றால் அவர் சிலுவையிலே அறையுண்டு மாட்சிமைப்படுத்தப்பட போகின்ற அந்த நேரம் வரவில்லை அம்மா என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் நற்செய்தி பல மறைமுகமான பொருள்களை கொண்டிருக்கும் ஒரு உயர்ந்த நற்செய்தி. அது இந்த ஆலயத்தை இடித்து தள்ளுங்கள், அதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்ன இது போல மறைமுகமாக அதனுடைய அர்த்தம் தொக்கி நிற்கும். ஆகவேதான் என் நேரம் வரவில்லையே, நான் மாட்சிமைப்படுத்தப்பட போகின்ற, நான் என்றால் என் கடவுள், என்னை தேர்ந்தெடுத்தவர், என்னை அனுப்பியவர் மாட்சிமைப்படுத்தப்பட போகின்ற நேரம் நான் சிலுவையில் தொங்கி சாகும் நேரமாகத்தான் இருக்கும். அந்த நேரம் வருவதற்கு முன்பு என்னை ஏனம்மா புதுமை செய்ய சொல்லுகிறாய் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கு தான் இந்த ரசம் போய் சேர வேண்டி இருக்கிறது. ஆகவேதான் அங்கே கேட்கிறார்கள், ஏன் இதை ஒளித்து வைத்திருந்தீர்கள்? இதுக்கு முன்பு வந்தவர்களுக்கு இது கொடுக்கப்படவில்லையே, பின்பு வந்தவர்கள் இவர்களுக்கா
என்றவாறு அங்கே சலசலப்பு சஞ்சல அங்கலாய்ப்புகள் அங்கே இடம்பெறுகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரங்களே சகோதரிகளே, அன்னை மரியா ஏழைகளுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய தாய், நம்முடைய உண்மையான நிலைமையை அவர் அறிந்திருக்கக்கூடியவர். நம்முடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் அவரிடம் ஒப்புவித்து அவர் மூலமாக பரிந்துரை கேட்கிற பொழுது அது நடக்கும் என்ற விசுவாசம் இன்றைக்கு வெளிப்படுகின்றது. ஆகவே இந்த புதுமை கல்யாண வீட்டில் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னவென்றால், யூதர்களுடைய முறை, யூதர்களுடைய பாரம்பரியம், யூதர்களுடைய வாழ்வை கொடுக்காத சட்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகிறது. பழைய திராட்சரசம் அதைத்தான் எடுத்து சொல்லுகிறது. பழைய திராட்சரசம் போகட்டும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றால் இயேசு என்ற புதிய சட்டம் வருகிறது, புதிய முறை வருகிறது, புதிய வாழ்வு பிறக்கிறது. அதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த திருமண வீட்டில் நடைபெற்ற பழைய ரசம் தீர்ந்ததும் புதிய ரசம் இயேசுவினால் வந்ததும் புதிய வாழ்வு பிறக்கிறது. ஆக அந்த திருமணத்தில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அது புது வாழ்வு, பழைய வாழ்வு அல்ல, புது வாழ்வு. அது என்னவென்றால் அன்பின் வாழ்வு. அந்த அன்பு பரிபூர்ணமாகின்றது ஒருவர் மற்றவரில். அதைதான் ஆண்டவர் இந்த புதுமையின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். மூன்றாவது கருத்து என்னவென்றால், திராட்சை ரசம் மீட்பை சுட்டி காட்டுகின்றது. செல்வம் கொளித்த பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உன்னை நான் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னது போல, ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்தது போல, அவர் இந்த ரசத்தின் மூலமாக நமக்கு அதை எடுத்து சொல்லுகின்றார். புதிய மீட்பு பிறக்கிறது இந்த இயேசுவின் மூலமாக. அந்த மீட்பை பற்றிக்கொள் என்று சொல்லுகின்றார். அதைதான் இன்றைக்கு எசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்திலே அழகாக முன்மொழியப்படுகின்றது. என் கரங்களில் மணிமகுடமாக உன்னை நான் வைத்திருப்பேன். எவ்வளவு அழகான வார்த்தை! முதலாவது வாசகம் எசாயாவுடைய புஸ்தகத்திலே மணிமகுடமாக உன்னை நான் என் கரங்களில் வைத்திருப்பேன் என்றால், இரண்டாவது வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் ஆவியானவருடைய தூண்டல் இல்லாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாது என்றால், இந்த மணிமகுடமாக நீங்களும் நானும் இறைவனுடைய கரத்தில் இருப்பதற்கு இந்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். அவர் பேசும் பொழுது செவிசாய்க்க வேண்டும். அவர் பேசும் பொழுது டிவி பேசக்கூடாது. அவர் பேசும் பொழுது ஆண்ட்ராய்டு போன் பேசக்கூடாது. அவர் பேசும் பொழுது அங்கே அன்னை மரியாவை போல அமைதி இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போல ஒரு பக்குவம் வர வேண்டும். அன்னை மரியாவை போல இறை வார்த்தையை சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாவை போல அந்த கான்டெம்ப்ளேஷன், அதாவது அந்த தியானம், கான்டெம்ப்ளேட்டிவ் ஹார்ட் உள்ளத்தில் இருத்தி அவர் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு யாரு சிந்திக்கிறார்? யாரு நேரம் எடுத்து 3 நாளைக்கு குடும்பத்தோடு போயிட்டு இறை வார்த்தை தியானம் செய்து விட்டு வருகிறார்? எந்த குடும்பம் செய்கிறது? இன்றைக்கு யாராவது ஒரு தனி மனிதர் செய்கிறோமா? மிக குறைவு. வாங்கப்பா, அதுக்கு பதில் நான் போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுவேனே, நல்ல படமா பார்ப்பனே. ஆமா, போன் இன்றைக்கு. ஆக அன்புமிக்க சகோதரங்களே சகோதரிகளே, ஜோசேவாஸ் என்னும் நம்முடைய நாட்டின் பாதுகாவலர், அவருக்கு விழா எடுக்கிறோம். 16ஆம் தேதி அவருடைய விழா. இன்றைக்கு பல ஆலயங்களில் அந்த விழா கொண்டாடப்படுகின்றது. அவர் ஒரு உண்மையான இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த குருத்துவத்திற்கு விசுவாசமாக இருந்து அந்த பணியை சிறப்பாக செய்து துவண்டு போகின்ற வேளையிலே இலங்கை கிறிஸ்தவத்திற்கு உயிர் கொடுத்த ஒரு உத்தமன். ஆமா, அவரை பற்றி நிறைய எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை பேர் வாசிக்கிறோம்? யோசேவாஸை பற்றி நிறைய பேர். அண்மையில் ஒரு வீடியோ கிளிப் வந்தது. முன்னாள் ஆயர், கண்டி ஆயர் வியானி பெர்னாண்டோ சொல்றாரு, தமிழ்ல பேசுறாரு. நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றார். நிறைய பேருக்கு இந்த ஜோசேவாஸ் தெரியாது. நிறைய ஃபாதர்மாருக்கு தெரியாதுன்றாரு, சிஸ்டர்மாருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா,
அவரையும் ஃபாதர் தசாநாயக்கன்னு ஒரு வயசான ஃபாதர், நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தவர், ரெண்டு பேரையும் தான் இந்த யோசேப் வாஸ் புனிதர் பட்டம் பெறுவதற்கு ஏற்படுத்தி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ஆழமாக அவங்க ரெண்டு பேரையும் இந்த யோசேப் வாஸை பற்றி படித்தவங்க. ஆமா, அந்த ஒரு கட்டத்தில் யோசேப் வாஸ் ஆயராக நியமிக்கப்பட்ட பொழுது அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அது உண்மை. அந்த உண்மையை இன்றைக்கு சொல்றேன். அவர் ஆயராக நியமிக்கப்பட்ட பொழுது ஐயோ நான் ஆயர் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கொண்டு நிக்கல, அப்படின்னு பீத்திக்கொண்டு நிக்கல, அப்படியே பெரிய ஒரு அரச பரம்பரை மாதிரி பேசிக்கொள்ளல. அவர் சொன்னாரு, வேண்டாம், ஆயராக போனால் போத்துக்கேயர்களிடம் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த என் மக்களுக்கு, இறை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வாக்கு எதுவுமே இல்லாமல் போய்விடும். ஒருவேளை நான் இந்தியாவிற்கு அனுப்பப்படுவேன். திருப்பி அனுப்பப்பட்டால் அந்த இறைவன் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கும் அந்த கிறிஸ்தவத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்காக நான் படுகின்ற, சொல்லுகின்ற, செய்கின்ற அந்த வேலைகளும் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அற்புதமான கருத்து. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு இறை வார்த்தை உணர்த்துகின்ற செயல், அந்த செயல் அதை செய்வதற்கு உள்ளம் வேண்டும். எவ்வளவுதான் நம்ம புது வருஷத்துக்கு வந்தாலும் புது வருஷத்தில் நம்ம மாறுறது கிடையாது. யார் சொன்னது புது வருஷத்தில் நான் மாற போறேன்? புது வருஷம் நம்மளை மாற்றுறது கிடையாது. நம்ம புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தா தான் நம்ம மாற முடியும். அதுதான் யதார்த்தம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே நாம் காலடி பதித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சுபிட்சமான, வளமான, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கைகூடுகின்ற நம்பிக்கையின் யாத்திரியர்களாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக, இந்த யோசேவாசை போல, இந்த அன்னை மரியா அந்த கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது போல, பரிந்துரை செய்தது போல, நீங்களும் நானும் இந்த வருஷத்திலே எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நாம் நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? யோசேவாசை நாம் பின்பற்றி, அன்னை மரியாவை நாம் பின்பற்றி இந்த நம்பிக்கையை கொடுக்க இறைவனுடைய வரத்தை கேட்டு நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.